ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சேலம் ஆத்தூரில் இருக்க முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மே மந்தில் தான் டூருக்கு வந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா க்ரௌடாக தான் இருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடில் தான் போயிட்டு லைனில் நின்று பார்த்தான் அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் வந்து மலைக்கு போக சொல்ல மாலை போட்டுட்டு அந்த மாதிரி டைமில் போவான். ஸோ தனியாக இந்த கோவிலுக்கு அவன் போனதில்லை. பட் நான் கம்பல் பண்ணதுனால சரி வாங்க இட்டுன்னு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா அழுது அடம் பிடிச்சி தான் வந்தேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இது மே டைமில் சாட்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புனோம். அண்ட் திண்டிவனத்துலேருந்தே ட்ரெயினும் இருந்தது அண்ட் பஸ்ஸும் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் ட்ரெயினுக்கு ஏறல, அது எந்த டைம் வரும்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏறணும். காலையில் மணி ஒரு விடிகாலெல்லாம் ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வர மாதிரியா இருந்தது. ஸோ வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு சரி அதுக்காட்டியும் ஓப்பன் அதாச்சும் சாமி உள்ளெல்லாம் இது பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் வரவே இல்லை. ஸோ ஸ்ரீ முத்துமலை முருகன் தான் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 8 மணிக்கு அந்த சாமி பார்க்குறதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் போடுற மாதிரி இருந்தது. போயிட்டு சாமி கும்பிட்டு ஓரளவுக்கு க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதுவே பார்த்திங்கன்னா மதியானம்லாம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த சிலையோட ஹைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேங்க. ஸோ வீடியோ மட்டும் நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா அங்கே கேமரா வச்சுட்டு நம்மளால் அந்த க்ரௌடில் சவுண்டில் அங்கேயே பேச முடியல. அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து தனியாக வந்து சரி நம்ம பேசி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. நீங்களும் பார்க்குற மாதிரியா இருந்தால் நீங்கள் இந்த மே மந்த்து அந்த மாதிரியில் ஃப்ரீயாக இருக்க சொல்ல போகிறீங்க. சண்டேயில் எப்பயும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குமா. ஆனால் மார்னிங் வந்து நாங்கள் கும்பிட வந்தனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது. மணி 9-10 ஆக சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூ லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. நீங்கள் வரதா இருந்தால் அந்த மண்டே அண்ட் வெட்னஸ்டே வாங்க, அப்படி இல்லைனா தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே காலையிலாம் வந்துடுங்க. ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டு தான் வந்து கிளம்புது. சண்டேயில் இங்கே வந்ததுனால கூட்டம் அதாச்சும் டைம் ஆகாத வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களால சரியாக பார்க்கவும் முடியாது, ரெஸ்ட்ரஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் அண்ணாண்ட சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வசதி அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோபுரம் வந்து இன்னாண்ட சைடில் இருந்து நான் வீடியோ எடுத்ததுனால எனக்கு லைட்டாக கொஞ்சம் கால் மறைச்சிடுச்சு. ஸோ அண்ணாண்ட சைடு தான் என்ட்ரன்ஸ். இது வந்து சுற்றி போயிட்டு உள்ள சாமி பார்க்குறது தான் இருந்தது. ஸோ ஃபேமிலியாக தான் போனோம். ஸோ இதோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேலே தான் ஏறணும்.